வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயத்மி தனோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாத்மி தனோ சண்ம பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 2/12/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்றைய திதி மதியம் 1-2 வரை பிரதமை திதி, பின்பு துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:38 வரை கேட்டை நட்சத்திரம், பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருவாரூர் அருகே கூத்தனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு இடையூறுகளை தந்தாலும் 7ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது மாலை பொழுது சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும், வேலை விஷயமாக அலைச்சல்கள் வருவதற்கும் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல காலை பொழுது இறை வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும். பிள்ளையார் பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு விஷயங்களில் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாள். பல விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து அஷ்டமத்து சனி காலத்திலும் குரு வக்ர காலத்திலும் சாதித்து காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். சபரிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பனை மனசில் நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போகுது. 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். மேல்மருவத்தூர் அருகே நடு பழனியில் அருள்பாலிக்கூடிய மரகத முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் 4ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது பயணமாகவும் மாலை பொழுது அலைச்சல்கள் மேலோங்கினாலும் பயணம் அலைச்சல் இத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் முயற்சியின் மூலியமாக வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். திருக்கோவிலூரில் அருள்பாலிக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமான தனவரவான ஒரு பொழுதாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு பயணத்தின் மூலியமாக பல வெற்றி வாய்ப்புகளை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். துலாம் ராசிக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கூடிய பாதாள வராகிய மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்திலும் ராசியிலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மதியத்திற்கு பிறகு லாபஸ்தானத்திற்கு பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில்
புதிய முயற்சிகள் கைகூட போது, புதிய நண்பர்களை சேர்த்துக்கொண்டு புதிதான விஷயங்களில் தலையிட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்திலும் ராசியிலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது விரைய செலவாகும், மதிய பொழுதில் தலைவலியான சில விஷயங்களும் நடைபெறக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எதிலும் நிதானத்தை கடைபிடித்து உறவுகளை அனுசரித்து சென்று பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசில் நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை லாபகரமாகவும் மதியத்திற்கு பிறகு விரைய செலவும் ஏற்படக்கூடிய சூழல்ல ஒரு வருமானம் வருகிறது என்றால் அதை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல நாள்ல திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கூடிய வெக்காளி அம்மன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வீடு மண்மனை யோகம் பெறக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உப்பிலியப்பன மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது அலைச்சலாக இருந்தாலும் மதிய பொழுது வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புத நாள். 7.5 சனியிலும் பல நல்ல விஷயங்களில் சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். மீன ராசிக்காரர்கள் மதுரை திருமோகூரில் அருள்பாலிக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சந்திர தரிசனம். அமாவாசைக்கு பிறகு 3ஆம் நாள் வரக்கூடிய சந்திர தரிசன நாளில் பிறை பார்த்து யாரெல்லாம் சந்திர தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சந்திர பகவான் கடாட்சம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் விலகி இன்பமாக வாழக்கூடிய சூழல்கள் உருவாகும். அனைவரும் சந்திர தரிசனம் செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.